ஜெயங்கொண்ட சோழபுரம் 4 ரோடு ராஜேந்திர சோழன் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நலச்சங்கத்தில் நடைபெற்ற பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்ற நிகழ்ச்சியில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் ஜெயங்கொண்டம் சோழபுரம் எம்எல்ஏவுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சோழபுரம் 4 ரோடு ராஜேந்திர சோழன் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களின் நலச்சங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆட்டோ சங்க தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். CITU மாவட்ட துணைத் தலைவரும் மூத்த நிர்வாகியுமான சிற்றம்பலம் அவர்கள் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். CITU சங்க கொடியினை மாவட்ட பொருளாளர் கண்ணன் ஏற்றி வைத்தார். CITU மாவட்ட தலைவர் K. கிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் P. துரைசாமி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சிக்கு சங்க செயலாளர் சரவணன், துணைத் தலைவர் ரமேஷ், துணைச் செயலாளர் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கருக்கும் ஜெயங்கொண்ட சோழபுரம் MLA காசோகா கண்ணனுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பொன்னேரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி நீர்பிடிப்பை அதிகப்படுத்தும் வகையிலும் விவசாயிகள் பயன்பெறவும் சுற்றுலாவாசிகள் படகு சவாரி செய்யும் வகையிலும் பொன்னாற்று வாய்க்காலில் இருந்து முன்பு தண்ணீர் வந்தது போல் மீண்டும் அந்த பழைய வாய்க்காலை தூர்வாரி தூய்மைப்படுத்தி நீர்வரத்து ஏற்படுத்த வேண்டும். ஜெயங்கொண்ட சோழபுரம் 4 ரோட்டில் பொது கழிப்பிடம் கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். கடைவீதியில் தேசிய நெடுஞ்சாலை சார்பிலும் நடைபெறும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை விரைந்து முடிக்கவும் வர்த்தகர்கள் மற்றும் வியாபாரிகள் நலன் காக்க வேண்டும். காலதாமதமாக கட்டப்படும் கழிவுநீர் வாய்க்காலால் துர்நாற்றம் வீசுவதுடன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு செல்ல முடியாமல் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த வேண்டும். கும்பகோணத்திலிருந்து ஜெயங்கொண்ட சோழபுரம் வழியாக விருத்தாச்சலம் செல்லும் வகையில் ரயில் தடம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழ மன்னன் ராஜேந்திரனின் நினைவாக ராஜேந்திர சோழன் எனும் பெயரில் துவங்கப்பட்ட இச்சங்கத்தினை பலரும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். எனவே ஜெயங்கொண்ட சோழபுரம் நகரில் உள்ள ஒவ்வொருவரும் தாங்கள் கடை மற்றும் நிறுவனங்களில் யுனெஸ்கோவால் உலக பிரதான சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோயில் முகப்பு தோட்டத்தையோ அல்லது சலுப்பை சத்திரத்தில் உள்ள யானை சுதையையோ தாங்கள் கடை மற்றும் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகையில் சேர்த்து வைப்பதன் மூலம் நமது ஊரின் பெருமையையும் ராஜேந்திர சோழனின் பெருமையையும் பலர் அறிய செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என ராஜேந்திர சோழன் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதுடன் மேலும் ஜெயங்கொண்டம் என்று பெயர் பலகையில் எழுதுவதை தவிர்த்து ஜெயங்கொண்ட சோழபுரம் என எழுத வேண்டும் என இச்சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் செல்வகுமார், அருண், பிரபு, வீராசாமி, சதீஷ், சைக்கிள் ரமேஷ், ரஞ்சித் குமார், கோகுல், கார்த்திக், ஜெயபால் மற்றும் ஓட்டுநர்கள் மகேந்திரன், செந்தில் மற்றும் அரியலூர் மாவட்ட சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் பன்னீர் செல்வம், மீன்சுருட்டி ஆட்டோ சங்க நிர்வாகி கந்தசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முடிவில் ஆட்டோ சங்க பொருளாளர் விஜய் நன்றி தெரிவித்தார்.